தரித்திரமாகிறான் என்ற தாரக மந்திரத்தை நெஞ்சில் சுமந்து இந்த இயக்கத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு சிறை ஒன்றும் பெரிதல். உண்மையை சொல்ல போனா அன்னை சிறையில் இருக்கும்போது இயக்க வேகமாக வளருது. அது அவங்களுக்கு தெரியல. அவர் தோழர் சொன்னது மாதிரி எங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை உரம் போட்டு வளர்க்கறதே கருணாநிதி தான். இது இந்த கொள்ளைக்காரர்களிடம் உள்ள பணத்தையும் இவர்களை எல்லாம் ஓட ஓட விரட்டி இவர்கள் சொத்துக்களை எல்லாம் நாட்டுடைமை ஆக்க வேண்டிய காலம் வரும். அதை நாம் தமிழர் கட்சி தான் செய்யும். அது மிக விரைவில் வரும். அண்ணன் அடிக்கடி மேடையில் பேசுவார், புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிகளில் காய்ந்த சருகுகளாக கிடக்கிறது ஒரே ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக என்று. அந்த தீக்குச்சி நாம் தமிழர் கட்சி. நன்றி. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய இயக்கத்தின் இடிமுழக்க பேச்சாளரான எங்களது அன்பிற்குரிய பேராவூரணி திலீபன் அவர்களை பேச அழைக்கின்றோம். கலை இலக்கிய அமைப்பு இணைந்து நடத்தும் இந்த கண்டன பொதுக்கூட்ட நிகழ்வின் தலைவர் நாம் தமிழர் கட்சியின் தென்சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய நிகழ்ச்சியில் முன்னதாக வரவேற்புரை நிகழ்த்திய பேராசிரியர் பெருந்தகை சோழன் அவர்களே, பேராசிரியர் ஐயா ராமசாமி அவர்களே, பேராசிரியர் ஐயா சிவபிரகாசம் அவர்களே, இந்த எழுச்சிமயமான கண்டன பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொண்டு ஆதிக்க சக்திகளின் அடக்குமுறையை இங்கே பட்டியலிட இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் கருத்து பேழையாக தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு எப்படி ஒரு ஆண்டன் பாலசிங்கம் பக்கபலமாக தக்க துணையாக இருந்து வழி நடத்தி சென்றாரோ, அதே போல அண்ணன் சீமான் அவர்களுக்கு பக்கத்திலே மற்றொரு ஆண்டன் பாலசிங்கமாக இருந்து இயக்கத்தை வழிநடத்தும் பேராசிரியர் பெருந்தகை போற்றுதலுக்குரிய ஐயா தீரன் அவர்களே, நாம் தமிழர் கட்சியின் செல்வ சீதனம் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மாமா மாமா என்று அன்போடு உறவாடி கொண்டாடுகின்ற எங்கள் பெருமதிப்பிற்குரிய மாமா தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது அவர்களே, காங்கிரஸ் கட்சியின் முகமூடிகளை உடைத்தெறிகின்ற போர்வாளாக புரட்சி முழக்கமாக இருக்கின்ற என் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்களே, இங்கே உரையாற்ற இருக்கின்ற அன்பிற்கு மதிப்பிற்குரிய அண்ணன் புகழேந்தி தங்கராஜ் அவர்களே, எனக்கு முன்னாலும் பின்னாலும் இங்கே எழுச்சி உரையாற்ற இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர்களே, இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்காக களமாடிய வேறு கொண்ட நாம் தமிழர் அன்பு தோழர்களே, சிறையிலே சீமான் இருக்கிறார். அவருடைய தம்பிகள் இங்கே என்ன சொல்கிறார்கள் என்பதை பத்திரமாக பதிவு செய்து இவர்களையும் சிறைக்குள்ளே தள்ளலாமா என்று எத்தனித்துக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தின் ஒற்றற்படையை சார்ந்த அதிகாரிகளே, கூட்டத்திற்கு பாதுகாப்பும் அனுமதியும் நல்கி கொண்டிருக்கின்ற எங்கள் மேலான காவல்துறை அதிகாரிகளே, உலக தமிழர்களின் உரிமை குரலாக, ஈழத் தமிழர்களின் இதய குரலாக, உலகம் பூராவும் பரவி வாழ்கின்ற 10.5 கோடி தமிழர்களின் இதயத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கின்ற கோபான் என் அண்ணன் சீமானின் வீறு கொண்ட தமிழர்களே, அனைவருக்கும் வணக்கம். 34 நாட்களுக்கு முன்னால் இதே சென்னை வானகரில் கடலுக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நம்முடைய இரத்த உறவுகளை காட்டுமிராண்டித்தனமாக அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தி
ஒரு மீனவ தமிழரை அங்கே கடலுக்குள் சுட்டு வீழ்த்தி 8 மீனவர்களை அவனமாக விரட்டி அடித்த சிங்கள காடையர்களை கண்டித்து அண்ணன் சீமானவர்கள் கண்டன முழக்கமிட்டார். அது கலைஞருக்கு கடுமையான கோபத்தை உண்டாக்கி அடுத்த நிமிடமே இந்த தேசத்திற்கு துரோகம் செய்து விட்டார் என்று தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கூட்டி இருண்ட சிறையில் இன்றோடு அண்ணன் சீமானவர்கள் 34 நாட்களாக தவம் இருக்கின்றார் தமிழகத்தின் எதிர்காலத்திற்காக. இந்த நாள் நம்முடைய விடுதலை போராட்டத்தில் மறக்க முடியாத பொன்னா. சிங்கள காளையர்களின் கருவறையை அறுத்தறிந்த விடுதலை போராட்டத்தின் வெற்றி நாயகி என்னுடைய அன்பு தங்கை அங்கேயர்கண்ணி சிங்கள காளையர்களின் போர்க்கப்பலை தகர்த்தறிந்தவர். சிங்கள காளையர்கள் கடலிலே மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழர்களை தினமும் சுட்டு வீழ்த்துவதும் அவர்களை விரட்டி அடிப்பதுமாக இருந்த காலகட்டத்தில் தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரன் கவனத்துக்கு இந்த செய்தி எடுத்து செல்லப்பட்டது. உடனடியாக கருங்குழி போர் பட்டாளத்துக்கு சென்று தம்பிகளே பாருங்கள், நம்முடைய மீனவர்களை தினமும் அடித்து விரட்டுகிறது சிங்கள கடற்படை. அவர்களை ஏதாவது செய்ய வேண்டும், நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். இந்த பொறுப்பு உங்கள் கரங்களில் நான் ஒப்படைக்கிறேன் என்று தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் கட்டளையிட்டார். அந்த கட்டளைக்கு காத்து நின்று பணியாற்றுவதற்காக உடல் முழுவதும் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு நான் போகிறேன் நீ போகிறேன் என்று போட்டி போட்டுக் கொண்டு அங்கே போவதற்கு தயாராக இருந்தார்கள் நம்முடைய தங்கை. அதனை அங்கேயர்கண்ணி என்கிற ஒரு வீரமிக்க தங்கை கருங்குழி நான் போகிறேன் அண்ணா, அந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு தாருங்கள் என்று உடலில் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு அந்த கப்பலை தகர்த்து எறிவதற்கு போனார். சிங்கள காடேர் கூட்டம் அதை கண்காணித்து அவரை விரட்டி அடித்தது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. மீனவர்களை பாடாய்படுத்துகின்ற அந்த படுபாவிகளை கொலை செய்ய வேண்டும், கொல்ல வேண்டும், மீனவர்கள் வாழ்வில் நிம்மதியை ஏற்படுத்தி தர வேண்டுமானால் அந்த கப்பலை தகர்த்து எறிய வேண்டும், இது தலைவரின் கட்டளை என்று அதை இதயத்திலே ஏந்தி 20 நாட்கள் நீரிலே மூழ்கி பயிற்சி எடுத்துக் கொண்டு 21வது நாள் 200 மீட்டர் தொலைவிலே நின்று அந்த கப்பலில் கீழே மூழ்கி சென்று அந்த சிங்கள கடற்படையின் கப்பலின் நடுப்பகுதியில் இருந்த அந்த கழிவு குழாய் வழியாக நீந்தி சென்று மேலே ஏறி உடலில் கட்டியிருந்த அந்த வெடிகுண்டை வெடிக்க செய்து மண்ணோடு மண்ணாகி காற்றோடு காற்றாகி தமிழர்களின் இதயத்தில் நிறைந்திருக்கின்ற அந்த வீரமங்கை இன்றைக்கு உயிரிழக்கிறார். இந்த நாளில் தமிழர்களுக்கு கேடும் தீங்கும் விளைவித்துக் கொண்டிருக்கின்ற கயவர்களை கண்டித்து இந்த இனத்தின் உரிமைக்காகவும் இந்த மண்ணின் மானங்காக்கவும் போராடுகின்றவர்கள் மீது அடக்குமுறையை ஏவிவிடுகின்றவர்களை கண்டிப்பதற்காக நடைபெறுகின்ற இந்த பொறுப்பு. மதிப்பிற்குரிய முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்களே, என்னுடைய வயது உங்கள் பேரப்பிள்ளை ஒத்த வயது. நாங்கள் எல்லாம் பார்த்து உங்களை விமர்சிக்கிற அளவுக்கு தரம் தாழ்ந்து நீங்கள் போய்விட்டீர்களோ இல்லை, உங்களை வழிநடத்துகின்ற சோனியா காந்தி போய்விட்டாரோ என்று எங்களுக்கு தெரியும். தமிழகத்தில் கலைஞர் ஆட்சி நடக்கிறதா இல்லை காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறதா என்று சந்தேகப்படுகின்ற அளவுக்கு இன்றைக்கு கலைஞருடைய ஆட்சி. என்ன பேசினார்? என்ன பேச சிங்கள காளையர்கள் சொல்லாததை காட்டிலும் அண்ணன் சீமான் பேசிவிட்டாரா? ஈழ போராட்டம் மின்னுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுத்து நின்ற பொழுது சிங்கள காளையர் கூட்டத்தின் தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா தமிழகத்தில் வாழ்கிற தலைவர்கள் எல்லாம், தமிழகத்தில் அரசியல் கட்சி நடத்துகின்ற தலைவர்கள் எல்லாம் கோமாளி என்று சொன்னானே, அது உங்களுக்கு தேச துரோக நடவடிக்கையாக தெரியவில்லையா? உங்கள் உள்ளிட்ட அத்தனை தலைவர்களையும் அவன் கோமாளிகள் என்று விமர்சித்தானே, அவன் மீது நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? சிங்கள அரசை ஒரு முறையாலும் நீங்கள் வற்புறுத்தீர்களா? ராஜீவ்காந்தி இலங்கைக்கு சென்ற பொழுது அவருடைய தலையில் அடித்தானே சிங்களம். அப்பொழுது இந்த நாட்டின் இறையாண்மை காற்றிலே பறக்க விடப்படவில்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். எதற்காக எங்கள் அண்ணன் மீது நீங்கள் வழக்கு போட்டிருக்கிறீர்கள் என்று தெரியும். சீமானை சிறையிலே அடைத்து விட்டுத்தான் இந்த நாட்டில் தேர்தல் நடக்க வேண்டும் என்ற ஒரு கட்டம் இருந்தால் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்மாணிக்கக்கூடிய சக்தியாக நாம் தமிழர் இயக்கம் வளர்ந்திருக்கிறது என்பது கலைஞர் அச்சம் கொண்டு
அண்ணன் சீமானை சிறையிலே அடைத்திருக்கிறார். காங்கிரஸ்காரர்கள் ஊசி வைத்து குத்துகிறார்கள். எப்படி அவரை பேசவிட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று காங்கிரஸ்காரர்கள் கண்கலங்கி போயிருக்கிறார்கள். ஏற்கனவே சிதம்பரத்தை தோற்கடித்தவர், தங்கபாலுவை தோற்கடித்தவர், EVK இளங்கோவனை தோற்கடித்தவர். இப்பொழுது காங்கிரஸ்காரன் எங்கெங்கு நின்றாலும் அங்கெல்லாம் புரட்சி ஏற்படுத்தி தோற்கடித்து விடுவார் அவரே. ஆகவே அவரை சிறையிலே பிடித்து வையுங்கள் என்று காங்கிரஸ்காரர்களின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சிறையிலே அடைத்திருக்கிறீர்கள். நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள், எல்லோருக்கும் ஆப்பு வைப்பதை போல உங்களுக்கும் காங்கிரஸ்காரர்கள் ஆப்பு ரெடியாக இருக்கிறார். அவர்கள் இன்றைக்கு கீழ்த்தரமான அரசியல் செய்து கொண்டு 5 ஆண்டு காலமும் திராவிட முன்னேற்ற கழகம் அடித்த கொலைக்கும் கொள்ளைக்கும் பக்கபலமாக இருந்துவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உறவாடுவதற்கு கொள்ளைப்புறமாக கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அண்ணன் வடிவேல் அவர்கள் ஒரு படத்திலே சொல்லுவார், எங்க ஊர்ல கணபதி என்று ரொம்ப நாளாக இருந்தார். அவர் ஒரு நாள் போய் எங்க அக்காவை நீ வச்சிருக்கியாங்களோன்னு கேட்டேன். அவர் வேணும்னா எங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், பேக்கரியை நீ வச்சுக்க என்று இந்த கதை அந்த படத்திலே ஒரு பாத்திரம். அதை போல முதலமைச்சரை நீ வைத்துக்கொள், துணை முதலமைச்சரை நான் வைத்துக் கொள்கிறேன், நான் மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும். இப்படியெல்லாம் இந்த நாட்டில் கீழ்த்தரமான அரசு ஆட்சி நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிற காலத்தில் இந்த மண்ணின் உரிமைகளை காக்கிறதுக்கும் மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கும் நான் இருக்கிறேன் என்று வந்த ஒரு பெருமகன் அண்ணன் சீமான் அவர்கள். அவர்தான் தமிழகத்தின் புதிய வரலாறை எழுத புறப்பட்டிருக்கிற சாக்ரடிஸ், தமிழகத்தின் சாக்ரடிஸ் எங்கள் அண்ணன் சீமான். இதை எவனாலும் மறுக்க முடியாது. ஏதென்ஸ் நாட்டு இணையற்ற வாலிபர்களே ஓடி வாருங்கள் என்று சரித்திரத்தை புதைய வைத்தானே, சரித்திரத்தை படைத்து வைத்தானே சாக்ரடிஸ். அந்த சாக்ரடிஸ் சத்து போகவில்லை. இதோ வேலூர் சிறைச்சாலையில் சீமான் வடிவத்தில் இருக்கிறார். அந்த சாக்ரடிஸ் ஸ்பெசிபிக் எரிமலையாக வருவான், பீனிக்ஸ் பறவையாக வருவான், உங்கள் முகமூடியை உடைப்பான். நான் மதிப்பிற்குரிய கலைஞர் அவர்களை கேட்கும், 2 நாட்களுக்கு முன்னால் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மீனவர்கள் கடல் எல்லையில் பேராசை பிடித்து எல்லை தாண்டி செல்கிறார்கள் என்று சொன்னார்களே, நீங்கள் கண்டித்தீர்களா? மீனவர்கள் பேராசைப்பட்டு என்ன பங்களா வாங்க போகின்றார்களா? இந்த நாட்டின் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு போகின்றார்களா? பேராசை